அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, ஒரு எம்டி குருமாவும் புரோட்டாவும் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு செம்ம வாசனை, நல்லா சூப்பராக இருந்துச்சு. கடையோட நல்ல டேஸ்ட்டு. பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு, குக்கரில் தான் இது செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டாச்சு. அந்த ஸ்பைசஸ் நல்லா எண்ணெய் காஞ்சி, எண்ணெய் அதே நேரம் கொஞ்சம் அதிகமாக விடணும். இது கொஞ்சம் ஒரு நான் 50 கிராம் அதோட கொஞ்சம் கூடவே விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்றப்போ தான் அந்த கடை டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு அந்த நம்ம போடுற ஸ்பைசஸ் நல்ல வாசனை வெளியே வரணும். இப்போ பாருங்கள், ஒரு இஞ்சி பூண்டு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த வாசனை நல்லா வந்தால் தான் அந்த கல்பாசி, ஏலக்காய் போடலை, ஏலக்காய் நான் அரைச்சிட்டேன். அந்த வாசனை நல்லா வரணுன்னா அது நல்லா எண்ணெயில் போட்டு அந்த கல்பாசி பொரியணும். இப்போ ஒரு 3/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கோல்டு கலரில் வந்ததையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். 3/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுட்டு தனி மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதுக்கு மஞ்சத்தூள் போடக்கூடாது நம்ம. இப்போ பாருங்கள், பழமாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி போட்டு ரொம்ப நம்ம கரைக்கக்கூடாது. தக்காளி அங்கங்கே முழுசாக இருக்கணும். நம்ம கரைச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும், அதனால நம்ம கரைக்கக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம். அது என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோன்னா, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். நம்ம நசுக்கிலாம் விடக்கூடாது தக்காளியை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, ஏன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது பாருங்கள், அப்படியே கடை டேஸ்ட்டுக்கு இருக்கும். இந்த குருமா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டுக்கு நம்ம என்ன அரைச்சிருக்கோன்னா, தேங்காய் அரை மூடி, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், முந்திரி, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, ஒரு 2 ஏலக்காய். இதுக்கு நம்ம கரம் மசாலாவும் போடணும், அதனால சும்மா ஏலக்காய் மட்டும் ஒரு 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ரொம்ப வலுவலுன்னு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ தண்ணி நிறையாவே வச்சுக்கலாம். நம்ம திக்காக வைக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் நம்ம கடல மாவு கொஞ்சம் போட்டிருக்கோம். நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். அரிசி மாவும் நல்லாயிருக்கும். நீங்கள் கடலை மாவு போட்டுக்கோங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நம்ம பேஸ்ட்டை அரைக்கும் போது வேர்க்கடலை போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். அப்படி நம்ம சட்டியில் வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். பாருங்கள், இப்போ நம்ம குக்கரில் வச்சனால சீக்கிரம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். தக்காளியும் கரையலை பாருங்கள், அதே டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு பாருங்கள். கடையில் உள்ள மாதிரியே ரொம்ப நல்ல வாசம் மணமாக இருக்குது. இதுக்கு கல்பாசி ரொம்ப முக்கியம். நீங்கள் இதில் சிக்கன் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் பீஸ் கூட போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். இது கரம் மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து அரைச்சது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான கடை குருமா, புரோட்டா குருமா செஞ்சாச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு சூப்பர் சாட் பண்ணுங்கள், குட்டி சூப்பர் சாஸ் பண்ணுங்கள். சூப்பர் சாட்டு நீங்கள் பண்ணும்போது எங்கள் சேனல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுடைய சேனலாக நினச்சி இந்த சேனலை நீங்கள் வளர்த்து விடுங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு புரோட்டா குருமா செஞ்சாச்சு. இதுக்கு நம்ம புரோட்டா மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க அதையும் பார்த்துடலாம். கடையில் உள்ளது போலவே சாஃப்டாக நல்லா லேயராக எப்படி புரோட்டா செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நான் விரிவாக போடலை. செம்ம சூப்பரான ஒரு புரோட்டா குருமா. கடையில் நீங்கள் நம்ம வாங்குகிறோம், அதை விட செம்மையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப சிரமம்லாம் இல்லை. வாங்க, மாவு வந்து நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சு ரொம்ப நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும், ஒரு 3-4 மணி நேரம். இப்போ நீங்கள் நைட்டுக்கு செய்கிறீங்கன்னா காலையிலே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா நல்லா அது வந்து ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடும். இன்றைக்கி நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய்க்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுற ஒரு கமெண்ட் வந்து எங்களோட சேனல் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் கமெண்ட் போடும்போது எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நீங்கள் போடுங்க, கமெண்ட் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. எங்கள் சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சின்னதாக ஒரு சூப்பர் சாட் பண்ணுங்கள், அதுவும் என்னோடய சேனல் வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எப்படி சூப்பரான ஒரு புரோட்டா குருமா நம்ம கடையில் இருக்கிறது போலவே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், வாசமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமனும் புழிஞ்சிருப்பேன், பார்த்துக்கங்க. அந்த லெமன் வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். பாருங்கள், எவ்வளோ புரோட்டா வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம என்ன ஒரு அரை முடி தேங்காய் இருந்தால் போதும். அவ்வளோதான். பாருங்கள், செம்மையான ஒரு டிஃபன் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை.